Hi friends, my name is Sandal. Welcome to our channel English Pesa Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, so already we have completed 7 classes, right? We are learning tenses, 12 tenses in English. Today, day 8. Okay, so in this class, I'm going to teach you what is past perfect tense. இந்த perfect tense இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே சின்ன வயசுல எனக்கே கஷ்டமா தான் இருந்திருக்கு. Okay, but this tense is quite simple, but you should understand the concept first. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டென்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் சென்டென்சஸ், தோஸ் சென்டென்சஸ் இன் யுவர் டெய்லி கான்வர்சேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எந்த ஒரு டென்ஸையுமே வந்து அது என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் கற்றுக்கக்கூடாது. ஓகே, அண்ட் தென் த ஸ்ட்ரக்சர், அதாவது ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படிதான் இந்த டென்ஸ்ல வந்து சென்டென்சஸ் வரும் அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் தென் சென்டென்ஸ் மேக்கிங், அது யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்க போகிறோம். ஸோ சென்டென்சஸ்ல வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் தே? டெல் மீ இன் யுவர் கமெண்ட்ஸ். வாட் ஆர் தே? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். அண்ட் தென் யூ வில் ஹாவ் த டெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் தென் ஹோம்ஒர்க் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தேவைப்படுது. ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க, ஸோ அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜாப்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு தேவைப்படும், இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவைப்படும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ். தட்ஸ் வை வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First, you should know what is past perfect. Past perfect tense என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க, past perfect tenseக்கு தமிழ்ல வந்து இறந்த கால வினைமுற்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் நமக்கு அது முக்கியம் கிடையாது. பட் நீங்க வந்து டெஃபினிஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க பாருங்க, பாஸ்ட் அப்படின்னா வந்து முடிஞ்ச விஷயம் தான். ஏன் செந்தில் சார் இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். அதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். Now I am going to write 2 English sentences, okay, in the past. So first sentence என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the train left. train வந்து கிளம்பிருச்சு. Next, we reached the station. Here I have written 2 sentences. The train left. This is this had happened in the past. Okay, so next sentence, we reached the station. இது வந்து which has happened in the past. இது வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி 2 சென்டென்சஸும் வந்து பாஸ்ட்ல நடந்தது அப்படின்னா எது முதல்ல முடிஞ்சதோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, the train left. ட்ரெயின் கிளம்பிருச்சு. நாங்க வந்து சேர்றதுக்குள்ள, நாங்க வர்றதுக்குள்ள ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நடந்தது இதுதான். ஸோ செகண்ட் நடந்தது தான் இது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன். இங்க பாருங்க, the train had left before we reached the station. ஓகே, ஸோ த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், முதல்ல நடந்த ஆக்ஷன். இது 2வது நடந்தது. ஸோ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ஓகேவா? ஸோ த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வி ரீச்ட் த ஸ்டேஷன். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, 2 ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்குன்னா 2ஐயும் நீங்க ரிலேட் பண்ணி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடந்ததோ அதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தமிழ்ல வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னா, ட்ரெயின் கிளம்பி இருந்தது, அவன் வந்து இருந்தான். வந்தான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் வந்திருந்தான், ட்ரெயின் கிளம்பி இருந்தது, நாங்க சென்னைக்கு போயிருந்தோம், நாங்க முன்னாடியே இந்த படம் பார்த்திருந்தோம், இந்த மாதிரி பார்த்து இருந்தோம், வந்திருந்தான், போயிருந்தேன், இந்த மாதிரிலாம் வரும். போனேன், வந்தான், அதெல்லாம் வந்து சிம்பிள் பாஸ்ட். போயிருந்தேன், வந்திருந்தான், பார்த்திருந்தோம், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா என்னது? past perfect tense. So in this video I'm going to teach you the structure for past perfect and then how to make sentences using this past perfect tense. Okay, அதுல என்னென்ன sentences பார்க்க போறோம் அப்படின்னா, positive, negative
as well as interrogative sentences. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த டென்சஸில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசணும் அப்படின்னா டென்சஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போதான் பயம் இல்லாமல் யார் முன்னாடினாலும் நம்ம தைரியமாக பேசலாம். ஓகேவா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதனால டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, here we have a very simple structure for past perfect tense. Okay, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. சப்ஜெக்ட்னா என்னது? ஒரு செயலை செய்கிறவங்க. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், வாட் எவர் எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் அந்த சப்ஜெக்டை முதல்ல போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஹேட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்ப். அப்படின்னா துணை வினைச்சொல். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் வந்து நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் என்னது? கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து we are using two auxiliary verbs. What are they? Have and has. So it depends upon the subject. You have to use has or had. Okay, here we have only one auxiliary verb, that is had. Had மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆர் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் verb வந்து நமக்கு தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். வாட் இஸ் மீன் பை தேர்ட் ஃபார்ம்? தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb? What is third form? Past participle. Okay, present form, past and past participle. So in the perfect tense, in the perfect tense irundhalum you have to use the third form of verb. Don't use first form or second form of verb. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவன் வந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் வந்திருந்தான், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அவன் வந்திருந்தான். அவன் வந்தான் அப்படின்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் வந்திருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் வந்திருந்தான். கமெண்ட்ல சொல்லுங்க. குட், நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன். இங்கிலீஷ்ல என்னது? he. நெக்ஸ்ட் had. verb என்னது? வர்றது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. what is the third form of come? come, came, come தான். ஓகேவா, came வராது. so he had come. he had come. okay, he had come. அவன் வந்திருந்தான். தட்ஸ் இட். ஓகேவா, இதே இது இன்னொரு சென்டென்ஸோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நாங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவன் வந்திருந்தான். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? he had come before we arrived. நாங்க வந்து சேர்றதுக்குள்ள அவன் வந்திருந்தான். ஓகே, இதுதான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அவன் வந்திருந்தானா? ஆமாப்பா, நாங்க வரதுக்கு முன்னாடியே அவன் வந்திருந்தான். நாங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்திருந்தான். ஸோ he had come before we arrived. நாங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவன் வந்திருந்தான். ரைட், ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே அந்த பெரிய சென்டென்ஸ்ல ரெண்டு செயல்கள் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு, அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல வந்திருந்தாலே வந்து யூ கேன் யூஸ் இட். இதே சப்ஜெக்டை மாத்தினீங்க அப்படின்னா யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்திருந்தேன், ஐ ஹேட் கம். நான் பார்ட்டிக்கு வந்திருந்தேன், ஐ ஹேட் கம் டு த பார்ட்டி. ஐ ஹேட் கம் டு த கான்சர்ட். ஐ ஹேட் கம் டு யுவர் ஹவுஸ். ஓகே, ஐ ஹேட் கம் டு த ஆஃபீஸ். இந்த ஹேட் அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஷார்ட்டா நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா he'd come. So he'd is a contraction of he had. ஓகே, இதே இது நம்ம வந்து he would-க்கும் நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம். he would. ஓகே, he'd அதுதான் நம்ம he would-க்கும் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது குழப்பிச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை விட்டுருங்க. இப்படியே சொல்லலாம். he had come, she had come. செந்தில் வந்திருந்தான், செந்தில் had come. சீதா வந்திருந்தாள், சீதா had come. ஓகே, இந்த மாதிரி நீங்க ஈஸியா சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போயிருந்தோம். நாங்க சென்னைக்கு போயிருந்தோம். நீங்க சென்னைக்கு போயிருந்தீங்களா? எஸ், நாங்க சென்னைக்கு போயிருந்தோம். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ டோன்ட் பி குவைட் ஹியர். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்னது? we. So the sentence starts with the subject we.
then followed by the auxiliary verb had. We had verb என்னது போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. What is the third form of go? Go டைரக்டா அப்படி போட்டுறக்கூடாது, தப்பு. We had go. No. What is the third form of go? Go, went, gone. So we had gone. சென்னைக்கு அப்படின்றது இக்கு, இதெல்லாம் நான் முதல் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதான், நீங்க பார்த்தது தெரிஞ்சிருக்கும். ஸோ இக்குன்னா என்னது டு சென்னை. That's it. We had gone to Chennai. So while you're speaking English to someone, your intonation is very important. Your expression, your intonation will speak a lot more than your words. So அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசுறது intonation, and then your face expression. So read the sentence again. Okay, say it after me. We had gone to Chennai. We had gone to Chennai. நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். வாசிக்க கூடாது. We had gone to Chennai. நல்லாவே இருக்காது. ஸோ யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் இன்டர்னேஷன். ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தேன், அதை நான் இப்போ எழுதுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, நாங்கள் வந்து சேர்வதற்கு முன் ட்ரெயின் கிளம்பி இருந்தது. கிளம்பி இருந்தது அல்லது கிளம்பி விட்டது, பேச்சு வழக்கில் கிளம்பி விட்டதுன்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? நாங்க வந்து சேர்றதுக்குள்ள, நாங்க ஸ்டேஷனுக்கு அதை கூட எழுதிக்கோங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எது நடந்தது? ட்ரெயின் கிளம்பிருச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு யூ ஹாவ் டு யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். செகண்ட் ஆக்ஷனுக்கு வழக்கம் போல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எது நடந்தது? ட்ரெயின் கிளம்பி விட்டது இல்லையா? அதை எப்படி சொல்லுவீங்க? ட்ரெயின் தான் இங்க சப்ஜெக்ட். ஸோ the train had. கிளம்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லீவ். ஓகே, லீவ் அப்படின்னா கிளம்புறது, விடைபெறுதல், லீவ். So leave ஓட third form என்ன? leave, left. The train had left. முன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. முன் அப்படின்னா before, பின் அப்படின்னா after. So முன் அப்படின்னா before. நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தோம், வந்து சேர்ந்தோம். ஓகே, நாங்க ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். இதுக்கும் நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிடக்கூடாது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் முடிஞ்ச ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவது நடக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். வந்து சேர்றதுக்கு நம்ம ரெண்டு வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அரைவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீச். ஓகே, ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீச்சோட தேர்ட் ஃபார்ம் ரீச்ட். ஸோ வி ரீச்ட் ஸ்டேஷனுக்கு. ஸோ வி ரீச்ட் த ஸ்டேஷன். That's it. The train had left before we reached the railway station. இதில் நீங்க arrived யூஸ் பண்ணலாம். arrived யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க preposition at யூஸ் பண்ணணும். For example, the train had left before we arrived at the station. Okay, so arrivedனா அதுக்கப்புறம் வந்து நீங்க at யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து தேவையில்லை, ரெண்டு வேர்ப்ல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? So next I am going to teach you how to make negative and interrogative sentences in past perfect tense. Let's see. அவன் இரவு உணவுக்கு முன் வீட்டு பாடத்தை முடித்திருந்தான். அவன் டின்னருக்கு முன்னாடியே அவனோட வீட்டு பாடத்தை வந்து முடித்திருந்தான். ஓகேவா? ரைட். ஸோ சாப்பிட்றது அப்படிங்கிறது ரெண்டாவது தான் நடக்குது, இரவு உணவுங்கிறது. அதுக்கு முன்னாடி அவன் தான் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுல இருந்து நம்ம வந்து நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இரவு உணவுக்கு முன் வீட்டு பாடத்தை முடித்திருந்தான். அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he had. ஸோ வேர்ப் என்னது இங்க? முடிக்கிறது. இதுதான் வேர்ப், ரைட்? ஸோ முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபினிஷ் அல்லது கம்ப்ளீட். ஓகேவா? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு வேர்ப் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபினிஷ் அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கான வேலையை நம்ம முடிச்சுட்டா அது வந்து ஃபினிஷ். கம்ப்ளீட் அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு மேல அந்த வேலையே கிடையாது, அதனால வந்து நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து நீ சாப்பிட்டியா, நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டியா அப்படின்னா, ஐ ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட், அந்த இடத்துல கம்ப்ளீட் சொல்லக்கூடாது, பிகாஸ் நம்ம நாளைக்கும் சாப்பிடுவோம்.
ஓகே. ஸோ அதே மாதிரி ஹோம்ஒர்க்ங்கிறது ஸ்கூலில் டெய்லி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம இங்கே வந்து ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டிகிரி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 4 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், ரைட்? ஐ ஹாவ் ஃபினிஷ்ட்னு சொல்லக்கூடாது, ரைட்? ஸோ இப்போ எப்படி சொல்லுவீங்க? ஹி ஹேட் ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாம் இங்க. அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ஃபினிஷ்ட், இடி சேர்க்கணும். ஸோ ஹி ஹேட் ஃபினிஷ்ட் வீட்டு பாடத்தை, ஃபினிஷ்ட் ஹோம்ஒர்க், ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் அல்லது ஹோம்ஒர்க் எதனால எழுதிக்கலாம். அவனுடைய வீட்டு பாடம்னா ஹிஸ் ஹோம்ஒர்க். இங்கே அவனுடைய அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஹிஸ் போட்டாலும் ஓகே. பேச்சு வழக்கில் நீங்கள் வந்து ஹிஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் இரவு உணவுக்கு முன் அப்படின்னா பிஃபோர் டின்னர். தட்ஸ் இட். ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். அவனோட வீட்டு பாடத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிச்சிட்டான். இதே நெகட்டிவா எப்படி சொல்லுவோம்? அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு டின்னருக்கு முன்னாடி அவனோட வீட்டு பாடத்தை முடிக்கல, இன்னும் இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவா சொல்லணும். அப்போ எப்படி சொல்லலாம்? ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே ஆக்சிலரி வெர்ப் என்னது? ஹேட். நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஹேட் பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். அப்போ எப்படி வரும்? he had not finished his homework. மிச்சலாம் மாறவே மாறாது. before dinner. he had not finished his homework before dinner. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனோட வீட்டு பாடத்தை அவன் முடிக்கல, ரைட்? ஸோ இங்க had not இது நம்ம சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hadn't. hadn't is a contraction of had not. So he hadn't finished his homework before dinner. அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனோட ஹோம்ஒர்க்கை அவன் முடிக்கல. இதே இது கேள்வி அப்படி கேட்பீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனோட வீட்டு பாடத்தை முடிச்சிட்டானா அல்லது முடித்திருந்தானா? ஓகே. அதை எப்படி சொல்லுவீங்க? கேள்வியா கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? இந்த had அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே முன்னாடி போட்டுருங்க, சப்ஜெக்ட் முன்னாடி. தட்ஸ் இட். ஸோ had he finished his homework before dinner? Had he finished his homework before dinner? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனோட வீட்டு பாடத்தை முடிச்சிருந்தானா? இது நம்ம வாசிக்க கூடாது. had he finished his homework before dinner நல்லா இருக்காது. ஸோ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கேள்வி மாதிரியே இருக்கணும். ஸோ had he finished his homework before dinner? ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனோட வீட்டு பாடத்தை அவன் முடிச்சிருந்தானா? இது வந்து கேள்வி. ரீட் பண்ணலாமா? அப்படியே ரீட் பண்ணுங்க சேர்ந்து. he had finished his homework before dinner. he hadn't finished his homework before dinner. had he finished his homework before dinner? இது வந்து கொஸ்டின். ஈஸியா இருக்கா? தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்களாவே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட், அவள் கிளம்புவதற்கு முன் அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தாள். ஸோ ஒரு இடத்துல இருந்து அவள் கிளம்புவதற்கு முன் எனக்கு அவள் கால் பண்ணியிருந்தாள். ஓகே. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. பாசிட்டிவ். அவள் கிளம்புவதற்கு முன் அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தாள். ஃபர்ஸ்ட் எது நடந்தது? அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தாள், அதுக்கப்புறம் தான் அவள் கிளம்பி விட்டாள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்தது தான். அதில் ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரெண்டாவது இதுக்கு சிம்பிள் பாஸ்ட். ஓகே. எப்படி சொல்லுவீங்க? அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தாள். அவள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சப்ஜெக்ட்? she had. verb என்னது? கால் பண்றது. வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கால்? called. she had called எனக்கு, me. she had called me. அவள் கிளம்புவதற்கு முன் அப்படின்னா before. அவள் கிளம்பினாள். அவள் அப்படின்னா she. ஸோ சிம்பிள் பாஸ்ட் சொல்ற ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல வரும். கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லீவ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? left. she left. that's it. she had called me before she left. அவள் கிளம்புவதற்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிஃபோர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. சென்டென்ஸை பொறுத்து மாறுபடும். இதே இது அவள் கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணியிருந்தாள், இது கொஞ்சம் வித்தியாசம். அவ்வளோதான். கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாள் அப்படின்னா she had called me before she left.
கிளம்பும்போது கால் பண்ணியிருந்தாள் அப்படின்னா she had called me when before பதிலா when வரும் when she left கிளம்பும்போது அவள் கால் பண்ணியிருந்தாள் தட்ஸ் இட் ஸோ இந்த பிஃபோர் when just இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இதுல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஓகேவா இதோட நெகட்டிவ் என்னது கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் எனக்கு கால் பண்ணவில்லை அதை எப்படி சொல்லுவீங்க நெகட்டிவா சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஹேட்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடணும் அவ்வளவுதான் ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் she had not அல்லது she hadn't called me before she left that's it she hadn't called me before she left அவள் கிளம்புவதற்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணல கேள்வி எப்படி கேட்பீங்க இப்ப சொல்றாங்க அவனுக்கு கால் பண்ணியிருந்தாலாமே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியா எனக்கு அவ கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் பாத்தீங்களா அதுதான் அந்த கேள்வி எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல வெரி சிம்பிள் ஸோ இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் இந்த ஹேடை தூக்கி அப்படி முன்னாடி போடுறோம் அவ்வளவுதான் ஸோ had she called me before she left had she called me before she left கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணியிருந்தாளா that's it ஈஸியா இருக்கா ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஸோ இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா நீங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் had she called you before she left yes she had called me before she left இல்ல அப்படின்னா no she hadn't called me before she left கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணல இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான் இஸ் இட் ஈஸி அவள் எப்போது உனக்கு கால் பண்ணியிருந்தாள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி when சேர்த்துக்கணும் when had she called you அவ்வளோ அடுத்தலாம் வராது நீ எப்ப சென்னைக்கு போயிருந்த அப்ப எப்படி கேட்கலாம் when யூஸ் பண்ணி கேட்கணும் ஓகே ஸோ when had you gone to சென்னை பட் அப்படி நம்ம மோஸ்ட்லி கேட்க மாட்டோம் அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி கேட்டலாம் when did you go to சென்னை இஸ் இட் ஈஸி இந்த டென்ஸ் ஃபுல்லாக கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோதாங்க ஸோ இதில் ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான் அண்ட் தென் யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டு செயல்கள் பாஸ்ட்ல நடந்தா ஃபர்ஸ்ட் எது நடந்து முடிஞ்சதோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோ ரெண்டாவது நடந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் தட்ஸ் இட் ஈஸியா இருந்ததா ஓகே இப்போ உங்களுக்கான டெஸ்ட் அவர்கள் வேலையை முடித்திருந்தார்கள் ஸோ இதே இதை நீங்கள் வந்து நெகட்டிவாக சொல்லணும் அவங்க வேலையை முடிச்சிருக்கல கேள்வி அவங்க வேலையெல்லாம் முடிச்சிருந்தாங்களா ஓகேவா ஸோ இப்படி கேள்வியாகவும் கேட்கணும் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் மூணுமே நீங்கள் எழுதணும் உங்கள் ஆன்சர் இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு 20 seconds டைம் அதுக்குள்ள முடிக்க முடியாட்டா கூட நான் ஆன்சர் சொல்லும் போது நீங்கள் வந்து நீங்களும் சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க ஓகேவா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் டைம்ஸ் அப் குட் ஜாப் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க அப்படி முடிக்காதவங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஸோ அவங்க வேலையை முடித்திருந்தார்கள் ரைட் ஸோ அவர்கள் இங்கிலீஷ்ல என்னது தே ஹேட் ஸ்ட்ரக்சர் படி ஹேட் வரும் முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபினிஷ் ஆர் கம்ப்ளீட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்த என்டையருக்கும் முடிச்சிட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நீங்க நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஃபுல்லா என்டையர் ஒர்க்கும் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ தே ஹேட் கம்ப்ளீட்டட்ங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் ஓகே ஸோ தே ஹேட் கம்ப்ளீட்டட் வேலையை த ஒர்க் they had completed the work அவங்க வேலையை முடிச்சிருக்கல அது எப்படி சொல்லுவீங்க had பக்கத்துல not போடணும் so they hadn't அல்லது had not completed the work they hadn't completed the work அவங்க வேலையை முடிச்சிருந்தாங்களா கேள்வியா கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த had தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவீங்க so had they completed the work had they completed the work so அவங்க ஏற்கனவே வேலையை முடிச்சிருந்தாங்க ஏற்கனவே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க they had already completed the work
அவங்க ஏற்கனவே வேலையை முடிச்சிருந்தாங்களா? Had they already completed the work? Yes, they had already completed the work. No, they hadn't completed. ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நல்லா வரும். அதனால வந்து டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது மாறாமல் டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க் தான். அவன் பள்ளிக்கு போவதற்கு முன் அவன் காலை உணவு சாப்பிட்டிருந்தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனான். ஸோ இதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் யோசிச்சு எழுதணும். இதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் யோசிச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கிலீஷில் ஈட், காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நீங்கள் 3மே எழுதணும். ஓகேவா? ஸோ அவன் பள்ளிக்கு போவதற்கு முன் காலை உணவு சாப்பிட்டு இருந்தான், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் காலைல சாப்பாடு சாப்பிடல. ஓகே, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் காலைல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தானா. இந்த 3மே எழுதணும். பாசிட்டிவ், நெகட்டிவ் as well as interrogative sentence. எப்படி சொல்லுவீங்க? 3த்துக்கும் எழுதி உங்கள் ஆன்சர் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அது கஷ்டமாக தெரியும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோடையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து படித்து பேசும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். எவ்ரிஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி Day 9 கிளாஸ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.